துணை ஜனாதிபதி தேர்தல் டெல்லியில் நடந்தது. கோமாளிகள்லாம் பாருங்கள், ஒரு சில கோமாளிகள் எப்படி ஓட்டு போடுறாங்க பார்த்தீங்களா? அது செல்லாத ஓட்டாக போச்சுங்க. இவங்களெல்லாம் கட்சியில் நீங்கள் தலைவர்னு சொல்கிறீங்க, இந்திய கூட்டணின்னு வேறு சொல்லிக்கிறீங்க. ஒரு செல்லாத ஓட்டு போகிறதுக்கு அங்கிட்டு அலையணுமா? அது வீட்டிலே இருந்துருக்கலாம்ல. பஞ்சு குடன் மாதிரி தான் வீடு இருக்க, பெரிய குடன் வச்சுருக்கீங்களா, அங்கேயே இருக்க வேண்டியதானே? இதெல்லாம் வாரிசு அரசியலுங்க, வாரிசு அரசியல். இப்போ அடுத்து வராரு திருச்சிக்கு, சனிக்கிழமை வருவார். யார்? சனி பகவான் கிடையாது, ஒரு நடிகர் வராரு திருச்சிக்கு, மனைவியை கூட்டு வராரு. அது மக்களை ஏமாத்துறதுக்கு வேஷம் போடுறது. அப்பா அம்மாவை முன்னாடி உட்கார வச்சுக்கிறது, ஏதோ பேர் அளவுக்கு உட்கார வச்சுக்கிட்டு, வா உட்காருங்கப்பா, ஏம்மா உட்காருமா அப்படின்னு சொல்ல வேண்டியது. இப்போ மனைவியை கூட்டு வர்றார் திருச்சிக்கு. அந்த அம்மா பாவம் லண்டனில் ஒழுங்காக இருந்துக்கிட்டு இருந்த பாவம், அது செலவழித்து கூட்டு வராங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியணுமா, ரொம்ப கண்ணியமானவர், எந்தவித பெண்களோடும் பழகாதவர் அப்படின்னு காட்டுறதுக்கு, மக்களை ஏமாற்றுவதற்காக வருகிறார். ரசிகர்லாம் இருக்கிறீங்க, நீ கட்ட வீட்டுக்கு பால் ஊற்றிட்டு நிப்பாட்டியிருக்கலாம், இப்படி கட்சி தலைவனாக்கி இப்படி நீங்கள் அசிங்கப்பட வேண்டாம் அப்படின்னு மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாதுப்பா, மக்கள் பேசுகிறாங்க. அடுத்தபடியில் வரேங்க.